நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பெட்டி, ஆமென், 1 சாமுவேல் 4:22 சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருக்க வேண்டியது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்க வேண்டிய தேவனுடைய பெட்டி, இப்போ அந்த தேவனுடைய பெட்டி என்ன செஞ்சிட்டாங்களாம்? பிடிச்சிட்டாங்களாம். இஸ்ரவேலிடத்திலிருந்து தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் வேதம் சொல்லுகிறது, மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. ஏதோ ஒரு காரியம் நமக்குள் இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமா இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு நன்மை எனக்கு சொந்தமா இருக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரியம் எனக்குள் இருந்தது, என் குடும்பத்துக்குள் இருந்தது, என்னுடைய எல்லைகளுக்குள் இருந்தது. இன்னைக்கு அது பிடிபட்டிருக்கிறது, என்னை விட்டு கடந்து போயிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த பெட்டிக்காக இஸ்ரவேல் குடும்பத்தார் புலம்பிக் கொண்டிருந்தார்களா? தன்னை விட்டு எடுபட்ட ஒரு காரியத்துக்காக, தன்னை விட்டு போன ஒரு காரியத்துக்காக, தான் இழந்த ஒரு காரியத்துக்காக, தன் குடும்பம் இழந்த ஒரு காரியத்துக்காக, சபை இழந்த ஒரு காரியத்துக்காக, உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் இழந்த ஒரு காரியத்துக்காக, உங்கள் வேலை ஸ்தலங்கள் இழந்த ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 20 வருஷம் அந்த பெட்டி அங்கே இருந்தது. அந்த 20 வருஷத்தின் முடிவிலே அந்த பெட்டி மீண்டும் இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சு. நீ இழந்த பெருமை மீண்டும் உன் வீட்டுக்குள்ள வருது, இழந்த பெயர் மீண்டும் வருகிறது, இழந்த நற்காரியங்கள் மீண்டும் வருகிறது, இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் வருகிறது. என்னென்ன காரியங்களை உங்களிடத்திலிருந்து சத்துரு இழக்க பண்ணினானோ அது எல்லாம் உள்ள வருது. உங்கள் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பிடிபட்டு போயிருச்சு தேவனுடைய பெட்டி இருந்தாதான் ஆசீர்வாதம். ஆமென். உங்க குடும்பத்தை குறித்து ஒரு நல்ல பெயர், ஆமென், ஆமா, ஒரு நன்மையான காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாகனம், ஒரு பைக்கு இழந்து போயிருக்கலாம், ஒரு பிள்ளை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தினுடைய நற்பெயர் இழந்து போயிருக்கலாம், ஆமென், ஸ்கூலுடைய நற்பெயர் இழந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தினுடைய நற்பெயர் இழந்திருக்கலாம். இது போனதுனால புலம்பிக்கிட்டு இருந்தாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள். பெட்டி போயிருச்சு. ஐயோ, எனக்கு என் வாழ்க்கையில இந்த தேவனுடைய பெட்டி போயிருச்சு, என் குடும்பத்தில் இந்த தேவனுடைய பெட்டி போயிருச்சு. இன்னொரு அர்த்தம், தேவனுடைய பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரசன்னத்தை இழந்து 20 வருஷம் ஆச்சுதான். ஆமென். பிரசன்னத்தை இழந்தா புலம்ப வேண்டியதுதான். ஆமென், ஹல்லேலூயா. 20 வருஷம் தேவனுடைய பெட்டி இல்ல. சவுலுடைய நாட்கள் வருகிறது. சவுலுடைய நாட்களிலும் அதை தேடாமல் போகிறார்கள். இப்போ தாவீதுடைய நாட்கள் வருகிறது. தாவீது வருகிறான், தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலுக்குள் மீண்டும் வந்தபோது ஒரு பெரிய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், சந்தோஷம் இஸ்ரவேலுக்குள்ளால கேட்டதாம். ஆமென். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிற காலம் வந்திருக்கிறது. 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 ஆமென். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 வருஷம் புலம்பினாங்களாம். 20 வருஷம் இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஐயோ, எப்போ தேவனுடைய பெட்டி எங்க தேசத்துக்கு வரும்? ஐயோ, எப்போ எங்க தேவனுடைய பெட்டி எங்க தேசத்துக்குள்ள வரும்? எங்க தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டதுனால எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சத்துருக்கள் இப்ப ஏறிட்டு வர்றாங்க. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எது உங்களை விட்டு போச்சுதோ அது எல்லாம் இட்ஸ் ஆன் த வே. ஹல்லேலூயா. மிராக்கிள் இஸ் ஆன் த வே. அற்புதம் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பேரை கூட பெருமைப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நம்முடைய பேரை கூட என்ன செய்வாராம்? பெருமைப்படுத்துவாராம். ஒரு காலத்துல ஷெரீன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கல்லூரியில போய் கேட்டா நல்ல பெயர் கிடையாது. கல்லூரி நாட்களில் இந்த பெயரை ஆமென் உச்சரித்தால் பயப்படுவார்கள், உச்சரிப்பதற்கு அசிங்கப்படுவார்கள், கேவலப்படுவாங்க. அவனா அப்படின்னு சொன்ன அதே பேரை அதே பட்டணத்துல, அதே பரமக்குடியில, ஆமென், மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு ஓரத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு 3
நாள் எழும்பி நிற்க வச்சு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பட்டணத்திலே என் பெயர் அவமானப்பட்டதோ அந்த பட்டணத்திலே என் பெயரை பெருமைப்படுத்தின கர்த்தர் உங்கள் பெயரையும் பெருமைப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தின் பெயரையும் பெருமைப்படுத்துவார், உங்கள் இன்ஸ்டிடியூஷனுடைய பெயரையும் பெருமைப்படுத்துவார், இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பெருமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு என் கூட படிச்ச தம்பி, என்னுடைய கூட படிச்ச பிள்ளைங்க, என் கூட படிச்ச சகோதரர்கள், எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள், எனக்கு கற்றுத்தந்த ப்ரொஃபசர்ஸ் இன்னைக்கு ஆமென் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போன் பண்ணி தம்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? பேரையும் பெருமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. பேரையும் பெருமைப்படுத்துவாரா. சமீபத்தில் அருப்புக்கோட்டை போயிருந்தேன் 3 நாட்கள். இயேசு நம்மோடு திருச்சபைக்கு நல்ல ஒரு அழகான திருச்சபை, நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆமென் அந்த சபையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சபையில நிறைய ஒழுங்கான காரியங்களை பார்த்தேன். ஆலயம் முடிஞ்ச உடனே வாலிப பிள்ளைகள் ஆலயத்தை சுத்திகரிக்கிறாங்க. பாஸ்டர் எதுவும் சொல்லல, ஆமென் பாஸ்டர் அம்மா எதுவும் சொல்லல. சர்ச் முடிஞ்சு ஜனங்கள் போன உடனே எல்லா காரியத்தையும் ஆமென் இருந்த பொசிஷனுக்கு கொண்டு வராங்க. ஆலயத்தை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டு போறாங்க. ஆமென். அந்த பாஸ்டர் நான் கேட்டேன், என்னை உங்களுக்கு தெரியுமா கேட்டேன். உங்களை எனக்கு தெரியாத பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி பாஸ்டர் என்னை கூப்பிட்டீங்க? ஒரு நாள் நான் உங்க மெசேஜை லைவ்ல கேட்டுட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்போ நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தீங்க, அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சுது, அந்த வார்த்தை என்னைய தொட்டுச்சுது. அந்த வார்த்தை என்ன தொட்டதுனால இந்த தேவ மனுஷன் எங்க சபைக்கு வரணும்னு அன்னைக்கு முடிவெடுத்த. இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பேரை கூட உலகத்துல பெருமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். சமாரியா ஒரு நாள் அது சபிக்கப்பட்ட பெயர்தான். சமாரியா என்பது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். சமாரியா என்பது அசுத்தங்கள் நிறைந்த பட்டணம். சமாரியா என்கிறது அருவருக்கத்தக்க ஒரு இடம்தான். ஆனால் அந்த சமாரியாவிலே தான் கர்த்தர் ஒரு சகோதரியை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை செஞ்சாரு. அந்த சமாரியாவினுடைய பெயரை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாசரேத்தில் இருந்து எந்த நன்மை வராதுன்னு சொல்லப்பட்ட நாசரேத்தில் இருந்தா இயேசு வந்தார். இயேசு வந்ததுனால நாசரேத்துக்கே பெருமை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறதுனால சியோன் மலைக்கு பெருமை இருக்கணும். நீங்க இருக்கிறதுனால ஆலங்கோடு பெருமைப்படணும். நீங்க இருக்கிறதுனால தான் வட்டத்துக்கு பெருமை. ஆமென். நீங்க இருக்கிறதுனால தான் மயிலகோட்டுக்கு பெருமை. நீங்க இருக்கிறதுனால தான் மண்டே மார்க்கெட்டுக்கு பெருமை. நாம இருக்கிறதுனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை. தேவ ஜனங்கள் இருக்கிறனாலதான் இந்திய தேசத்துக்கு பெருமை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டது. 20 வருஷம் they waited for the tabernacle of God. ஆண்டவருடைய கூடாரத்துக்காக, ஆண்டவருடைய பெட்டிக்காக காத்திருக்கிறாங்க. 20 வருஷத்தின் முடிவிலே பெட்டி திரும்ப இஸ்ரவேலுக்கு வருகிறது. மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களுக்கெல்லாம் முடிவுகள் வரும்போது புலம்பலுக்கும் ஒரு முடிவு வருகிறது. புலம்பலுக்கும் ஒரு முடிவு வருகிறது. என்ன நடக்கலையே, இன்னும் ஆகலையே, இன்னும் கைகூடி வரலையே, அது செய்யலையே, இதை பண்ணலையே, புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் புலம்பல்களை கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். ஒண்ணு நீங்க நிறுத்தணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? கர்த்தராவது நிறுத்தணும். கர்த்தரே நிறுத்துவாராக. ஆமென். புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய பெட்டி உள்ள வரும்போது ராஜாவே தன் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி தெருவுக்கு வந்து ஆடுறானாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவனால தாங்க முடியல. ஆமென். இத்தனை வருஷம் இதுக்கு தானடா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா.